வணக்கம் நண்பர்களே, ஜெர்சா கிச்சன் சேனல்ல இன்னைக்கு நம்ம கடைகள்ல எல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்ற ஜெல்லி மிட்டாய் வீட்லயே அதே மெத்தட்ல எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, ரொம்பவே வலுவழுப்பா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. வாயில போட்டதும் அப்படியே கரைஞ்சி போயிடும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஜெல்லி மிட்டாய் செய்கிறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டாக அகர் அகர் எடுக்கலாம். இது கடல் பாசி அகர் அகர்னு எல்லாம் சொல்லுவாங்க. இது 10 கிராம் பேக்கெட் எடுத்திருக்கேன். இந்த 10 கிராமையா மொத்தமாக ஒரு பாத்திரத்தில் சேர்க்கலாம். சேர்த்து இதை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்த அப்புறம் இனி இதில் 1/2 லிட்டர் தண்ணி நான் இதில் சேர்க்குறேன். இந்த 10 கிராம் கடல் பாசிக்கு நம்ம 1 லிட்டர் தண்ணி சேர்க்கலாம். இதை ஒரு முறை வாஷ் பண்ணி எடுத்தப்புறம் இதில் நான் இப்போ 1/2 லிட்டர் தண்ணி சேர்க்குறேன். 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து இதை 10 நிமிஷம் ஊற விடலாம். அப்புறம் வேறொரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி நான் சேர்க்குறேன். 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து இந்த 1/2 லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம சேர்த்து 1/2 லிட்டர் தண்ணி நல்லா கொதிச்சப்புறம் அதுக்கு கூடவே ஊற வச்சு வச்சிருக்கிற கடல் பாசியை தண்ணியோட அப்படியே சேர்க்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் இதை ஒரு வாட்டி கலந்து விடுங்க. கலந்து விட்ட அப்புறம் இதில் எண்ணெய் சர்க்கரை சேர்க்கலாம். இந்த 1 லிட்டர் தண்ணியில் நான் இப்போ 250 ml கப்பில் 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதுவே கரெக்டாக தான் இருந்துச்சு. அதிகமாக வேணும்னா கொஞ்சம் கூட சேர்க்கலாம். கூட ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். அப்புறம் இந்த கடல் பாசி நல்லா கரையிறது வரை இதை நல்லா கொதிக்க விடுங்க. இதை கரைஞ்சப்புறம் நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாம். வேறு எசன்ஸ் எதுவுமே நீங்கள் சேர்க்க விரும்பலைன்னா இந்த டைம் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதை ஃபில்டர் பண்ண அப்புறம் என்னென்ன மாடலில் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்து வச்சுட்டு அதில் ஃபுட் கலர் சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க, அல்லது நார்மலாகிட்டு இதே கலரில் இருக்கிறதுனா அப்படியே இருக்கட்டும். அது ஆப்ஷனல் தான் ஃபுட் கலர் சேர்க்குறது. ஃபுட் கலருக்கு இப்போ நான் பச்சை மஞ்சள் சிவப்பு எடுத்திருக்கேன். இந்த மஞ்சள் கலரில் நான் இப்போ பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்குறேன். அப்புறம் ரெட் கலருக்கு நான் இப்போ எசன்ஸ் தான் இதில் சேர்க்க போகிறேன். பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் இதில் கொஞ்சமாக சேர்க்குறேன், ஒரு 3 ட்ராப்ஸ் போல். அப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற அகர் அகர் தண்ணியை இதில் சேர்க்கலாம். அப்புறம் ஒரு பவுலில் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காம இதே கலர்லேயே அப்படியே நான் இதை ரெடி பண்ண போகிறேன். அதில் அது பிளெயினாக இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் மட்டும் வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணுறேன். இனி ஒரு 2 மணி நேரம் இதை அப்படியே வெளியில் இருக்கட்டும். இது செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இதை டிமோல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பவுலில் நான் எண்ணெய் தடவி இருந்தேங்க, அதனால் அது ஈஸியாகவே வந்துடும். லைட்டாக கீ அப்ளை பண்ணியிருந்தேன். பாருங்கள், இதை போல் எல்லாம் எடுக்கலாம். இந்த மாதிரி வராட்டு லைட்டாக ஸ்பேச்சுலாக வச்சு இந்த மாதிரி டிமோல்ட் பண்ணிக்கோங்க. இது ஈஸியாக இருக்கும். இதை போலவே நம்ம எல்லாம் பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட சூப்பரான ஜெல்லி மிட்டாய் ரெடி. இது கடையில் வாங்குற டேஸ்ட் அப்படியே இருந்துங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வீட்டிலே சமைக்கலாம், நலமாக வாழலாம்.